ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அன்பான சிவ அன்பர்களே, கடந்த நாட்களில் நம்ம சிவபெருமானுடைய தேவார பாடல் பெற்ற ஆலயங்கள், அதாவது தமிழ்நாட்டில் மாவட்டதோறும் உள்ள தேவார பாடல் பெற்ற ஆலயத்துடைய வரலாற்று சிறப்பை ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு வழங்கிட்டு வரேன். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு ஆலயமும் ஒரு தேவார பாடல் பெற்ற ஆலயத்தை பற்றி தான். இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு பார்த்து தமிழ்நாட்டில் திருவாரூர் மாவட்டத்தில் திருக்கரவீரம் என்ற ஊரில் இந்த ஆலயம் அமைப்பட்டிருக்கிறது. இங்கு இறைவன் பார்த்தீங்கன்னா கரவீரநாதராகவும் பிரம்மபுரீஷன் நம்ம காட்சியளிக்கிறாங்க. தாயார் பார்த்தீங்கன்னா பிரத்யாட்சியம் என்னமே நமக்கு அருள் பாலிக்கிறாங்க. தலவிருட்சம் செவ்வரளி அரளி, தீர்த்தம் பார்த்தீங்கன்னாக்கா அனவரக தீர்த்தம். இந்த ஆலயத்தில் சிறப்பு என்னன்னாக்கா கழுதை சிவபெருமானை வேண்டி முக்தி பெற்ற தலம். அதாவது அந்த தலத்தில் பார்த்தீங்கன்னா கொடிமரமும் கிடையாது, தூவ சம்பதமும் கிடையாது. இந்த ஆலயத்துக்கு இன்னொரு சிறப்பு என்னன்னாக்கா, இந்த ஆலயத்துக்கு வரணும்னா ஒரு நாள் முன்னாடி இரவே வந்து இந்த ஆலயத்தை தங்கிட்டு மறுநாள் காலையில் காவிரி நீராடி சிவபெருமானிங்கிறது யார் வணங்குறாங்களோ அவருடைய வினைகளும் பாவங்களும் எதிரி தொலை நீங்கள் சொல்லப்பட்டது. இங்கு இறைவன் பார்த்தீங்கன்னா சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிப்பது மிக மிக சிறப்பு. மூவரால் பாடல் பெற்ற ஆலயம் இந்த ஆலயம். காவிரி தென்கரை தளத்தில் இது 91ஆம் தளம் சொல்லப்படுது. தேவார பாடல் பெற்ற 274 தளத்தில் இது 151ஆம் தலமும் சொல்லப்படுது. இப்போ இந்த ஆலயத்தோட தல வரலாறு சொல்றதுன்னா, முன்பு ஒரு காலத்தில் தேவகன்னிகள் கைலாயத்தில் சிவனையும் பார்வதி தரிசிக்க வேண்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா பார்வதி தேவி தங்களுக்கு சிவபெருமான் கணவனாகவும் உடல குழந்தைகள் வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ பார்வதி சிவபெருமான் இதுக்கு நீங்கள் தான் பதில் சொல்லணும்னு சொல்லிட்டு சிவபெருமான் சொல்கிறாங்க. அப்போ சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, தன் கையால் ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை செஞ்சு இதை அமாவாசை தினத்தில் அதிகாலையில் வணங்கினாக்கா அவங்களுடைய கனவு நிறைவுன்னு சொல்கிறாரு. அதன்படி தேவ கன்னிகளும் பார்த்தீங்கன்னாக்கா அமாவாசை மறுநாள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த அமாவாசை தினத்தன்று காவிரி நீராடி சிவபெருமான் அந்த லிங்கத்தை வணங்குறாங்க. வணங்கிட்டு அதே மாதிரி அவங்க வரன் பெற்றதாக வரலாறு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு கழுதை என்ன பண்ணுது, தினமும் வந்து இங்கே சிவபெருமானை வணங்கிட்டு தனக்கு முக்தி வேணும்னு சொல்லி வணங்குது. அப்படி வணங்கிட்டு இருக்கும் பட்சத்தில் அது மாட்டு வணங்கிட்டே வருது, நாளாவது ஆண்டுகள் கழியுது. ஆனால் சிவபெருமானுக்கு காட்சி தரல. இதனால் கோபமுற்ற கழுதை என்ன பண்ணுறது, நேராக போய் கடலில் வந்து தன் உயிரை போக்கிறதுக்காக அந்த ஆலயத்துலேருந்து நாகப்பட்டினம் நடந்து போகுது கடல் நோக்கி. அப்போ நடந்து போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வெகு தூரம் போன ஒரு குரல் கேட்குது. அங்கே திரும்பி அந்த கழுதை திரும்பி பார்க்கும்போது சிவபெருமான் அங்கே ஆலயத்துலேருந்து அதுக்கு காட்சியளிக்கிறார். காட்சியளிச்சது முக்தியும் கொடுக்குறாரு. அதனால தான் இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கழுதைக்கு முக்தி பெற்ற தலத்தில் அங்கேருந்து காட்சி கொடுத்தால ஆலயத்தில் கொடிமரம் கிடையாது, சுபஸ்தலம் கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நாகூர் வரைக்கும் எந்த வீடுகளுமே இருக்காது. அவ்வளோ சிறப்பு பெற்ற ஆலயம்தான் இந்த ஆலயம். அன்பான சிவ அன்பர்களே, எல்லா உயிர்களுக்கும் முக்தி தர சிவபெருமான் நமக்கும் முக்தி அருள்வார். அதனால் மனம் உருகி சிவபெருமான்கிட்ட வேண்டுங்க, இறையருள் பெற்று இன்புற்று வாழ்க. ஓம் நமச்சிவாய வாழ்க, நாளந்தால் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதா தாழ் வாழ்க. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. அன்பை விதைப்போம், அன்பையே அறுவடை செய்வோம். ஓம் நமச்சிவாய.